friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து terrarium பண்ண போறோம். அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள வந்து செடி வளர்க்கிறது தான் வந்து terrarium. அதுக்கு வந்து நீங்க நினைக்கலாம் டைரக்டா நம்ம அப்படியே செடியை வெளியவே வளர்க்கலாமே அப்படினு. இது வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்றதுக்கு, அதாவது வீட்ல வந்து கொஞ்சம் ஸ்டைலா வைப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இத வந்து வச்சுப்பாங்க. சும்மா நமக்கு வந்து வெளிய இருக்கும்ல அந்த பாசி, அப்புறமா அந்த ஃபர்ன் அந்த மாதிரி பட்ட செடிகளை வந்து ஒரு கண்ணாடி டப்பால வளர்க்கறது தான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் இன்னைக்கு. இது வந்து அந்த குற்றாலம் சைடில், அப்புறமா வந்து அந்த தண்ணி ஓடுற இடத்துலலாம் அந்த பாறைக்கு மேலெல்லாம் அந்த பாசி மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டெரேரியமில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் செடி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்திருக்கு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வந்து சேர்த்து கிடச்சிது, அதனால் நான் அது வாங்கினோம். இது வந்து அந்த அப்பளம் மாதிரி இருக்குது, இலை பார்க்கறது கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம பிக் பண்ண முடியாது, அவங்களா வந்து 10 செடி வந்து ரேண்டமாக தான் அனுப்புவாங்க. இங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்த்து வாங்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்கல. வெறும் ஏர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்மளோட இதுக்கு வந்து இதுதான் சரியாக இருக்கும். இது ரெண்டும் வந்து சேம் தான். இது வந்து அந்த அந்தூரியம் இருக்கும்ல, அதோட இலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஷேப்பாக இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் வந்து அந்த கிணறுலலாம் வளரும்ல ஃபர்ன், அதுதான். அதில் சில இதில் வந்து கீழே ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், நம்ம எடுத்து இப்படி கையில் வச்சோம் அப்படின்னா அந்த அச்சு அப்படியே கையில் வரும். அதுதான் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி தான் வைக்கணும்னு கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரோட் சைடில் எல்லாம் வந்து கிணத்துல அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இதை வந்து நம்ம வைக்கலாம். இங்கே வந்து நமக்கு அப்படி கிடைக்கல, அதனால தான் வாங்குகிறேன். இது செம்ம, இது வந்து செம்ம. இது வந்து குற்றாலம் ஏரியாலலாம் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எல்லாமே அழகு செடியாக வளர்ப்பாங்க. ஒரு புஷ் மாதிரி நல்லா வச்சுருப்பாங்க, ஒரு தொட்டியில் வச்சாலே நல்லா அழகாக வரும். இதுலேருந்து ஒரு இலையை பறித்து இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரோஸ் வச்சுட்டு தலையில் கூட வைப்போம் அந்த இதில். அப்போ இது வந்து கடைசி செடி. இதோட இலை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, வாழை இலை மாதிரி இருக்குது. அப்புறமா நம்ம வந்து அந்த மாஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி அந்த கிணத்துல, அப்புறமா வந்து பாசி மாதிரி படியும்ல, அந்த செடி தொட்டிலெல்லாம் கூட வெளியெல்லாம் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு மாஸ் மாதிரி வரும்ல, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். நான் வந்து கடைக்கு போகிறப்போ இந்த மாதிரி 2 டப்பா வச்சுருந்தாங்க. இதை பார்த்ததும் நினச்சி, ஆஹா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன், இதில் வந்து ஏர் டைட்டாக இல்லை, ரொம்ப வந்து லூஸாக தான் இருக்குது. மூடி வந்து ரொம்ப டைட் கிடையாது, நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்க முடியாது. அதனால இதை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஓகே டெரேரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் வந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், அதனால நான் இதில் வந்து எதுவும் பண்ணல. இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் பாக்ஸ் எடுக்கணும்னு கிடையாது, நம்ம வந்து நல்ல பெரிய அந்த ஹார்லிக்ஸ் டப்பா அதெல்லாம் கூட நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து இதில் தான் வைக்க போகிறோம். நல்ல பெரிய அண்டா குண்டா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைலாக கூட பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த இது வந்து ஓப்பன் டெரேரியம். நம்ம பண்ண போகிறது வந்து க்ளோஸ்டு டெரேரியம். ஓப்பன் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, கேக்டஸ் செடி இருக்குல்ல அது, அப்புறமா அந்த சக்குலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் இதில் வைக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய செடிகள், அப்புறமா வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாத செடிகள்லாம் வந்து நம்ம ஓப்பன் சிஸ்டமில் வைக்கலாம். இந்த மாதிரி கேக்டஸ்லாம் நல்லாயிருக்கும். க்ளோஸ்டில் வந்து நம்ம பொதுவாக ரொம்ப ஈரப்பதம் தேவையான செடிகள்லாம் இருக்கும்ல, அந்த கிணத்துக்குள்ளெல்லாம் வளரும்ல அந்த மாதிரி செடிகள், அப்புறமா வந்து அந்த பாறையில் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம க்ளோஸ்டு டெரேரியமில் வைக்கலாம். என்னடா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஜல்லி போடணும், சரியா? ஃபஸ்ட்டு வந்து இருடா, இப்போ தான்டா ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து You do it and I do it. Okay. Because I will follow your order. Thanks, Tango. I'll first I will follow your order. இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லேயர் ஜல்லி போடணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து நம்ம சரி, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் போட்டுட்டா. இந்த அடுத்தது நம்ம வந்து ஒரு லேயர் மண் போட போகிறோம். இதுக்கு நம்ம வந்து தொளி மண்ணெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மணலில் வந்து தேங்காய் நார் அந்த மாதிரிலாம், அந்த அந்தூரியம்லாம் வளர்க்குறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பட்டதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண. டாக் பண்ண வேண்டாம் மேடம். யார் ரொம்ப ஸ்டைல்டா நம்ம வீட்டில்? என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன்? ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நான் கேக்டஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? 2 times. 2 times? 1 time.
இந்த கேக்டஸ்க்கு இது வந்து ரொம்ப சின்ன இதுதான். சரி அவள் ஆசைப்பட்டாலேன்னு நம்ம பண்ணோம். இந்த சைடு. ஓகே. ஓ ஆனால் ஒயிட்டுக்கு ஒயிட்டு தெரியல. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லேயர் ஏதாவது குட்டி குட்டி கல் இருக்கும்ல, அது இல்லைனா வந்து ஜல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ வந்து தண்ணி எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கீழே ட்ரைன் ஆகும், அதுக்காக. ஓகே. அடுத்தது நம்ம வந்து கறி போடணும். இது வந்து நம்ம அந்த அந்தூரியம் செடிக்கெல்லாம் வந்து கறி வைப்பாங்களா, அதுதான். அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி போடணும். இது வந்து மோஸ்ட்லி இந்த க்ளோஸ்டு டெரேனியமில் நம்ம வைக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்மெல்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு லேயர் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மண் போடணும். மண் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ரொம்ப வந்து அந்த தொளி மண், அந்த கெட்டியாக இருக்கிற மண் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தேங்காய் நார் அது மாதிரி பட்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான இது வேணும் நமக்கு. எப்போவுமே தண்ணி வந்து கப்பில் எடுத்து நம்ம ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ப்ரே தான் பண்ணணும். சத்தம் தான் வருது, தண்ணி வரலையே. ஓகே ஓகேவா? இதை வந்து நான் மேலே வைக்கிறேன். எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் எதுவுமே பிடுங்குற மாதிரி கிடைக்கல, அதனால தான் நான் வாங்கினேன். இல்லைனா வந்து நமக்கு அந்த ரோட் சைட்லலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரி சரி. I don't like this part. வேற? ஓகே. வா, இனி டெக்கரேஷன் டீம் எங்கே போனீங்க? அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து ஏதாச்சும் சும்மா டெக்கரேஷன்ஸ்க்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மஷ்ரூமும் 2 ஹெட்ஜ்ஹாக் மாதிரி இருக்குது, அதை வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது தொங்க விடுறதுக்கு ஒரு மஷ்ரூம் இருந்தது, அதையும் வைக்கிறேன். உள்ளே லைட்டு போடணும்னு ஆசை தான், ஆனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுனால வைக்கலை. சடா, ரெடி பண்ணியாச்சு. தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து அழுகி போயிடும். தேவைப்படுறப்போ நம்ம ஸ்ப்ரே தான் பண்ணணும். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். டெய்லியெல்லாம் தண்ணி தேவைப்படாது, ரொம்ப நாளைக்கு ஒன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டைரெக்டாக சன்லைட் கீழே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த சூடு உள்ளே வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் இருக்கும். அதனால் வந்து அந்த சூடில் வந்து செடி வந்து கருகி போயிடும். அதனால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஜன்னல் பக்கத்தில் வைக்கலாம், டைரெக்டாக வெயில் படக்கூடாது. இது வந்து இவ்வளோ பெருசில் தான் பண்ணணும்னு கிடையாது, என்கிட்ட இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சின்னதாக கூட பண்ணலாம். இது வந்து வெளியே செடி வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வீட்டுக்குள்ளே வந்து இண்டோர் பிளான்ஸ்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால 1 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் தண்ணி தேவைப்படும். ஒருவேளை நடுவில் வந்து மண் கொஞ்சம் காயிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் அடிக்கடி நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் காமிக்கிறேன். டடா, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வாழை வந்து கொலை போட்டிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன், நிஜமாவே நினச்சேன் எவ்ரி டைம் வருது, அப்புறம் குளிரில் வந்து பட்டு போயிருதா, அதுக்கப்புறமா கீழேருந்து வந்து அது வளர்கிறதுக்குள்ளே டைமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா இப்போ வந்து நம்மளோட வாழை மரம் வந்து கொலை போட்டிருக்கு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதுதான் ஃபஸ்ட்டு கொலை. இது பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து இன்னைக்கு குளிருக்கு வந்து இன்னும் 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இது கண்டிப்பாக வளர்ந்துரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன அந்த வாழைக்காய் பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன வாழைக்காய் பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாட்டி. இன்னொரு பூவை வந்து நடுவில் பூத்துச்சு. இதுக்கு முன்னாடி பூத்தது வந்து ஒரு லைட் பிங்க் கலர், இது வந்து எல்லோ கலர். சரி, நம்ம கட் பண்ணிட்டா பிடிச்சிக்கிறியா? ஓ, எவ்வளோ பெருசு பார்த்தியாடா, நல்லா தேங்காய் சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து சும்மா ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லை வந்து அந்த சட்னி மாதிரி பண்ணுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த வருஷம் நிறைய புடலங்காய் காய்ச்சுது. நான் வந்து நினச்சேன் சரி இது வந்து இன்னும் பெருசாகும்னு பார்த்தா கீழே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி இது வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2யும் வச்சுருக்கேன். டேய், இதை ஏன்டா பறிச்ச? இது பேபி இல்லை, இது ஒரு வெண்டைக்காய். இதை பறிச்சிருக்கேன். பேபி வெண்டைக்காயெல்லாம் பறிக்கூடாதுடா. இந்த பாரு, இந்த சைஸில் தான் பறிக்கணும்.
அப்போ தாண்டா கொஞ்சம் சாப்பிட முடியும். அந்த பேபி வெண்டைக்காய் பறிச்சா எப்படி சாப்பிட முடியும் நம்மளால? இந்த இருக்குல்ல, இந்த சைஸ் தான் கரெக்ட் சைஸ். டடடடா, என்ன ஷேப்பு பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது. அது நேராக வளர முடியாமல் அப்படியே வளைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து போதும், ஒரு நாளைக்கு வந்து போதும். அப்புறமா வந்து என்ன பண்ணோன்னா, சின்ன வெங்காயம் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன வெங்காயம் வாங்கி வச்சோம். ஆனால் அது பார்த்தா வேறு டைப் போல் இருக்குது. வச்சு 6 மாதம் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்திருக்கு. சைட்லலாம் சின்ன சின்ன வெங்காயம் வரல. காமிக்கிறேன். என்னடா, நான் வச்ச சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸில் காய்ச்சிருக்கு, அவ்வளோதான். இது வந்து ஏதோ வேறு டைப் போல் இருக்குது. நான் வந்து சின்ன வெங்காயம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வளர்த்தேன். ஆனால் பார்த்தா இது வேறு. புடலங்காவும் அப்புறமா வந்து பருப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காவை லைட்டாக அரைச்சி நம்ம சேர்க்கும்போது ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். இருந்த 4 வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டு காய்கறிகள் மட்டும். இது வந்து பருப்பும் புடலங்காவும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் புளி குழம்பு. இதில் வந்து வெண்டைக்காவை தேடணும், ஏன்னா இருக்கிற 4 வெண்டைக்காயில் பண்ணதுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கடைசியாக கத்திரிக்காய் ஆமாண்டா, 4 வெண்டைக்காய், 4 பேருக்கு மூளை வளர்க்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். இது என்னது? மஷ்ரூமா? இதை ஒழுங்கா பார்த்து சொல்றா. என்னதுடா இது? கொஞ்சம் ஜல்லி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டா ஜெல்லி அப்படின்ட்டு. அம்மா ஜெல்லி எங்கன்னு கேட்டா. அப்புறம் இதுதான். ஓஹோ, கறி கறி எப்படி சாப்பிட முடியும்? பல்லு தேய்க்கலாண்டா வச்சு கையில் இப்படி எடுத்து. இப்போ தேய்க்க தேவையில்ல. என்ன பண்ண போறோம்? என்னடா பண்ண போறோம்? அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிருக்கா. என்ன பண்ண போறோம்? பயங்கரமா நடிப்பா. கறி 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 எதுக்கு? குட் ஃபார் த பிளான்ஸ். ஆமா ஆமா. சரி, அப்புறம் இது எதுக்கு? டெக்கரேஷன்ஸ். தரவே மாட்டான். அவள்கிட்டருந்தே நானே திருடி வச்சா எட்டதாவ திருடிப்பான். எடுக்க மாட்டேன்டா, வாடா. 2 bunnies மட்டும் கடன் தாடா. You number hopping kakaka too. And that is 5. ஆமா, 5 இருக்குல்ல, அம்மாக்கு 2 தாடா. No, that to make 4. This one hopping kakaka 2 and that one 6. So the makes together makes 5. So I need all the bunnies. என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் மண்ணு எடுத்தாடா. வேலை செஞ்சுட்டாலும்